முன்னொரு காலத்தில் சங்கனூர் அப்படிங்கிற ஊரில் கண்ணையன்னு ஒரு பணக்காரர் இருந்தார். அந்த ஊர்லேயே குப்பண்ணன் அப்படிங்கிறவரும் சுப்பண்ணன் அப்படிங்கிறவரும் நண்பர்களாக இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் கண்ணையனோட பணத்து மேலேயே கண்ணு. எப்படியாவது கண்ணையனை தனது நண்பனாக்கிக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் கனிவாக பேசி பேசி கண்ணையனை தனது நண்பனாக மாற்றிக்கொண்டார்கள். ஒரு நாள் குப்பனும் சுப்பனும் ஒரு பெரிய திட்டத்தோட கண்ணையன் வீட்டுக்கு வராங்க. கண்ணையனும் அவங்கள உபசரித்து அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. 3 பேரும் உட்காந்து இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது குப்பண்ணனுக்கு கண்ணில் ஜாடை காட்டுறாரு. உடனே குப்பண்ண மொல்லமாக ஆரம்பிக்கிறாரு. என்ன கண்ணையா, எப்போ பார்த்தாலும் இப்படி சும்மாவே உட்காந்துருக்க? பெட்டியில் இருக்கிற பணம் அப்படியே இருந்தா அது தூசுக்கு சமம் தெரியுமா அப்படிங்கிறார். உடனே சுப்பண்ணனும் மொல்லமாக ஆரம்பிக்கிறாரு. ஆமாம் கண்ணையா, குப்பண்ணா சொல்கிறது சரிதான். அந்த பணத்தை வியாபாரத்தில் போட்டால் 1 ரூபா 10 ரூபாவாக பெருகும், நல்லா யோசிச்சுப்பாரு அப்படிங்கிறாரு. உடனே கண்ணையன் சொல்கிறாரு, எனக்கும் ஆசைதான் நண்பர்களே, ஆனால் எனக்கு வியாபாரத்தோட நெளிவு சுழிவு தெரியாதே. நஷ்டம் வந்ததுன்னா என்ன பண்ணுறது? பெட்டியில் பூட்டி வச்சிருந்தாலாவது பயம் இல்லாமல் தூங்கலாமே அப்படிங்கிறாரு. குப்பண்ணன் சிரிச்சுக்கிட்டே, நாங்கள் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? நீ முதல்ல மட்டும் போடு, மற்ற எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாரு. சுப்பண்ணனும் சேர்ந்துட்டு, ஆமாம், லாபம் கொட்டும், உனக்கு எந்த நஷ்டமும் வராமல் நாங்கள் உத்தரவாதம் தரோம், நீ பணத்தை மட்டும் போட்டுட்டு நிம்மதியாக இரு அப்படிங்கிறாரு. கண்ணையனும் கொஞ்சம் யோசிச்சுட்டு அவங்க சொன்னதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு. குப்பண்ணனும் சுப்பண்ணனும் ஒருத்தரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கண்ணையன் வீட்டிலேருந்து வெளில வராங்க. அப்பாடா, ஒரு வழியாக இவன் சம்மதிச்சிட்டான்ப்பா அப்படின்னு குப்பண்ணன் சொல்கிறாரு. உடனே சொப்பண்ணன் சொல்கிறாரு, ஆமாம்ப்பா, இவன் எங்கே சம்மதிக்காமல் போயிடுவானோன்னு ரொம்ப பயந்தேன். சரி, இப்போ நம்ம அடுத்த திட்டம் என்ன, வியாபாரத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போகிறாங்க. கண்ணையனும் அவங்க 2 பேர் பேச்சை கேட்டு வியாபாரத்தில் தன் பணத்தை போடுறாரு. ஆனால் அந்த வியாபாரத்தில் அவர் தலையிடவே இல்லை. சுப்பண்ணனையும் குப்பண்ணனையும் அந்த வியாபாரத்தை கவனிச்சுக்க சொல்லிட்டாரு. அவங்க 2 பேரும் கண்ணையன் போட்ட பணத்தை வச்சு வியாபாரம் பண்ணி நல்ல லாபம் சம்பாதிச்சாங்க. அப்படியே சில மாதங்கள் போகுது. ஒரு நாள் கடத்தெருவில் சுப்பண்ணனும் குப்பண்ணனும் பணத்தை எண்ணிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. குப்பண்ணன் சொல்கிறாரு, பாத்தியா சுப்பண்ணன், வியாபாரத்தில் எவ்வளவு லாபம், ஆனால் இதெல்லாம் பொன்னியங்கிட்ட காட்ட வேண்டாம் அப்படிங்கிறாரு. சுப்பண்ணனும், ஆமாம்ப்பா, அவன்கிட்ட போய் வியாபாரத்தில் பெரிய நஷ்டம்னு சொல்லிட வேண்டியது தான். சரி, இந்த 10,000 ரூபாயை ஆளுக்கு 5,000 ரூபாவாக பிரிச்சுக்கலாம், என்ன சொல்கிற அப்படிங்கிறார். குப்பண்ணனும் சுப்பண்ணனும் கண்ணையன் வீட்டுக்கு வராங்க. 2 பேரும் முகத்தை கவலையாக வச்சுட்டு வியாபாரத்தில் நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு கண்ணையன்கிட்ட சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு. சுப்பண்ணனும் குப்பண்ணனும் முதலையும் லாபத்தையும் தங்களுக்குள்ளே பங்கு போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் கண்ணையனுக்கு தெரிய வருது. ஆனால் அவர் அதை வெளியில் காட்டிக்காமல் எப்பொழுதும் பழகிற மாதிரி அவங்களோட பழகிறாரு. ஆனால் அவங்க 2 பேரும் கண்ணையன்கிட்ட முன்ன போல் அதிகமாக ஒட்டலை. கொஞ்ச நாளில் கண்ணையன் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாயிடுறாரு. ஒரு நாள் கண்ணையன் குப்பண்ணாவை வீட்டுக்கு வருமாறு சொல்லி அனுப்புகிறாரு. குப்பண்ணாவை தனியாக கூப்பிட்றாரு. குப்பண்ணா, நீ தான் என் ஆரூர நண்பன், நான் இனி பிழைக்க மாட்டேன்னு தோணுது. வியாபாரத்தில் தான் நஷ்டமாயிடுச்சு, ஆனால் என் மனைவிக்காக ஒரு ரகசியம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே குப்பண்ணனும் ரொம்ப ஆவலா, என்ன ரகசியம் கண்ணையா அப்படிங்கிறாரு. உடனே கண்ணையன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த வீட்டோட 4 மூலையிலையும் 4 செப்பு குடங்களை புதைச்சி வச்சுருக்கேன். ஒவ்வொரு குடத்துலையும் 4,000 வீதம், மொத்தம் 16,000 ரூபாய் இருக்குது. என் மனைவி கஷ்டப்படும்போது அவளுக்கு தெரியாமல் ஒவ்வொன்றா எடுத்து அவளுக்கு கொடு. சுப்பண்ணங்கிட்ட கூட இதை சொல்லாத அப்படிங்கிறாரு. குப்பண்ணனும், அடடே, இவங்கிட்ட இன்னும் பணம் இருக்கா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு வெளியில் கண்ணையன்கிட்ட சொல்கிறாரு, கவலைப்படாதே கண்ணையா, உன் ரகசியத்தை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன். எவ்வளவோ உதவி எனக்கு செஞ்சுருக்க, இந்த சின்ன உதவி உனக்கு நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணையா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ சொன்னபடியே உன் மனைவி கேட்கும்போதெல்லாம் ஒவ்வொரு குடமாக எடுத்து கொடுக்குறேன், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு
அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்த நாள் கண்ணையன் சுப்பண்ணனை கூப்பிட்றாரு. குப்பண்ணங்கிட்ட என்ன சொன்னாரோ அதே மாதிரி இவர்கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சுப்பண்ணா, குப்பண்ணன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ தான் என் உண்மையான நண்பன். இந்த வீட்டோட 4 மூலையிலையும் 16,000 ரூபா போச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு கண்ணையன் சொல்கிறாரு. சுப்பண்ண மனசுக்குள்ள, இந்த குப்பண்ணை விட எனக்கு தான் கண்ணையனோட பணத்து மேலே அதிக உரிமை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வெளியில் என்ன சொல்கிறார் கண்ணையன்கிட்ட, நீ நிம்மதியாக இரு கண்ணையா, ஒரு பைசா குறையாமல் உன் மனைவிக்கு அந்த பணத்தை சேர்த்துற போதுமா அப்படிங்கிறார். கண்ணையா, நீ கொஞ்சமும் கவலைப்படாத. இந்த ரகசியம் என்கிட்டயே இருக்கும், வேறு யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். உன் மனைவி கஷ்டப்படும் போது நீ சொன்னது போலவே ஒவ்வொரு குடமாக எடுத்து கொடுக்குறேன். நீ என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை வீண் போகாது கண்ணையா. நான் உன் ஆறுயிர் நண்பன், இது கூடவா செய்யாமல் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சுப்பண்ணன் கிளம்புறாரு. கொஞ்ச நாட்களில் கண்ணையன் இறந்து போகிறாரு. கண்ணையன் மறைவுக்கு அப்புறம் அவங்க மனைவி குப்பண்ணனை கூப்பிட்றாங்க. அண்ணே, அவர் போனதுக்கப்புறம் கையில் ஒரு பைசா கூட இல்லை. இந்த வீட்டை விற்றுட்டு சொந்த ஊருக்கே பிழைக்க போயிடலாம்னு இருக்கேன். யாராவது இந்த வீட்டை 2,000 ரூபாய்க்கு வாங்குவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே குப்பண்ண வேகமா, என்னது 2,000மா, நானே வாங்கிக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறார். உடனே சுப்பண்ண ஓடி வந்து, இல்லை இல்லை, நான் 3,000 தரேம்மா, அந்த வீட்டை எனக்கே கொடுத்துரு அப்படிங்கிறாரு. இப்போது சுப்பண்ணனும் குப்பண்ணனும் அந்த வீட்டுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. குப்பண்ணன் என்ன சொல்கிறாரு, 4,000 தரேங்கிறாரு. சுப்பண்ணன் 5,000 தரேங்கிறாரு. இப்படியே 2 பேர் சண்டை போட்டு குப்பண்ணன் கடைசியாக 10,000 தரேம்மா, கடைசியாக நான் 10,000 தரேன், அந்த வீட்டை எனக்கே கொடுத்துரு அப்படிங்கிறாரு. சுப்பண்ணன் அதிர்ச்சி ஆயிட்டாரு. குப்பண்ணன் 10,000 கேட்ட உடனே இப்போ குப்பண்ணனை தனியாக அழைச்சிட்டு போய் பேசுகிறாரு. டேய் குப்பண்ணா, உங்ககிட்ட 5,000 தானே இருக்குது, எப்படி 10,000 கேட்குற அப்படிங்கிறார். குப்பண்ணன் சொல்கிறாரு, அதெல்லாம் நாளைக்கு தந்துடுறேன், இப்போ விடு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சுப்பண்ணன், நடிப்பு போதும் குப்பண்ணா, அந்த வீட்டுக்குள்ளே புதையல் இருக்குன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். கண்ணையன் என்கிட்டையும் சொன்னான். சரி, இப்போ நாம் 2 பேரும் ஒரு முடிவுக்கு வருவோம். 2 பேருமா சேர்ந்து அந்த வீட்டை வாங்கிடுவோம். புதையலை ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்கலாம், என்ன சொல்கிற அப்படிங்கிறார். உடனே குப்பண்ணன் கொஞ்சம் யோசிச்சுட்டு, சரி, அதுவும் நல்லது தான். நாம் கண்ணையனை ஏமாத்தின 5,000 ரூபாயை கொடுத்தா நமக்கு 16,000 ரூபா கிடைக்கும். ஆளுக்கு 8,000 வரும். சரி, நீ சொல்கிற யோசனை நல்லது தான், அப்படியே செஞ்சிடலாம் அப்படிங்கிறார். குப்பண்ணனும் சுப்பண்ணனும் தான் கண்ணையனை ஏமாற்றி சம்பாதிச்ச 10,000 ரூபாவை கண்ணையனுடைய மனைவிக்கிட்ட கொடுத்து அந்த வீட்டை வாங்கிக்கிறாங்க. கண்ணையனும் மனைவியும் பணத்தை வாங்கிட்டு தான் பிறந்த ஊருக்கே போயிட்டாங்க. குப்பனும் சுப்பனும் 5,000 போனாலும் ஆளுக்கு 8,000 கிடைக்க போகுது அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருக்காங்க. குப்பண்ணனும் சுப்பண்ணனும் சேர்ந்து அந்த வீட்டில் மூளை முடுக்கெல்லாம் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் மண்வெட்டியோட வீட்டில் மூளையெல்லாம் தீவிரமாக தோன்றாங்க. குப்பண்ணன் சொல்கிறாரு, டேய் சுப்பண்ணா, இங்கே குடம் எதுவும் இல்லையேடா. உடனே சுப்பண்ணன் இன்னொரு பக்கம் தோண்டிட்டு, இங்கேயும் ஒன்றும் இல்லைடா குப்பண்ணா, வெறும் மண்ணு தான் வருது. 2 பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஏமாற்றம், அவமானம் எல்லாம் அவங்க முகத்தில் தெரியுது. குப்பண்ணன் சொல்கிறாரு, சுப்பண்ணா, கண்ணையனுக்கு நாம் ஏமாத்தினது தெரிஞ்சிடுச்சு போல அப்படிங்கிறாரு. உடனே சுப்பண்ணன் சொல்கிறாரு, ஆமாம்ப்பா, நம்மக்கிட்டே இருந்து போன 10,000 ரூபாய் இப்போ அவன் பொண்டாட்டிக்கிட்டேயே திரும்பி போயிடுச்சு. கடைசியில் நமக்கு மிஞ்சினது இந்த பாழடைஞ்ச வீடு தான் அப்படின்னு 2 பேரும் அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சி நிற்கிறாங்க. கண்ணையனை ஏமாற்றி அவங்க சம்பாதிச்ச அதே 10,000 ரூபாய் மறுபடியும் கண்ணையன் குடும்பத்திற்கே போய் சேர்ந்துருச்சு. பிறர் ஏமாற்றி ஈற்ற செல்வம் நிலைக்காது அப்படிங்கிறதுக்கு இதுவே சாட்சி. ஏற்கனவே கண்ணையன்கிட்ட திருடிய பணம் கையில் இருந்தும் மறுபடியும் 16,000 ரூபாய் புதையலாக கிடைக்கும் அப்படிங்கிற பேராசையில் தான் அவங்கக்கிட்ட இருந்த பணத்தையும் இழந்தாங்க. கண்ணையன் தன் நண்பர்கள் தன்னை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சும் அவங்களோட ஆத்திரப்பட்டு சண்டை போடாமல் பொறுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட்டு தான் இழந்த பணத்தை தன் இறப்புக்கு பிறகும் மீட்டு தன் மனைவியை காப்பாற்றினார்.
பிறரை ஏமாற்றி பிழக்க நினைப்பவன் ஒரு நாள் தன் வசமுள்ள அனைத்தையும் இழந்து ஏமாறுவான். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போமா?